வணக்கம். இன்னைக்கு சித்தரிக்கும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல ஒரு பெட்டிய பத்தி பார்க்க போறோம். அந்த பெட்டியில இருக்கிற ஒரு முத்திரைய பத்தி பார்க்க போறோம். அந்த முத்திரை என்னன்னா, இந்த யூனிவர்ஸ்க்கே அந்த முத்திரை ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம். அது என்ன முத்திரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஹம்ச முத்திரை. இதுக்கு பேரு ஹம்ச முத்திரைன்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஒரு கை மாரி இருக்கும். இதுல ஹம்ச முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இதுக்கு நடுவுல ஒரு கண்ணு மாரி இருக்கும். இந்த கண்ணு மாரி இருக்கும். இந்த கண்ணு எதுக்கு குறிக்குது அப்படின்னாக்கா, இது இருக்கிற இடத்துல கண் திருஷ்டிய இது தடுக்கும். எதிர்மறை சக்திகள தடுக்கும். அதாவது நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம சொந்தக்காரங்க யாருமே நம்மள பார்த்து பொறாமப்படாம இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இது நம்மள ஒரு பாதுகாப்பு அரணா இருக்குங்கிறதுனால தான், அந்த காலத்துல இத அம்சமுத்திரையா செஞ்சு நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்ல, உங்களுக்கு ஆஃப்ரிக்கா சைட்லலாம் இத ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த முத்திரைய, இந்த பாக்ஸ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, செல்வ செழிப்பு, ஆ மணி அட்ராக்ஷன், எதிர்மறை சக்திகள்லேருந்து காப்பாத்திக்கிறது, கண் திருஷ்டிலேருந்து காப்பாத்திக்கிறதுக்கு. இது இன்னமும் ஆஃப்ரிக்கா சைட்ல இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கேட்டு பாருங்க. அவங்க இத பத்தி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்ஸ் இன்னைக்கு நம்ம சித்தரிக்கும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல வச்சிருக்கோம். நீங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதில டீட்டெயில் பார்த்தோம்னா, இதில பார்த்தீங்கன்னா 5 விரல்கள் இருக்கும். இத பொதுவா சொல்லணும்னா, மதசார்பற்று யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி ஹிந்துஸ். மதசார்பற்று யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இத எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றோம்னா, 5 விரல்கள் இருக்கு இல்லையா? இந்த 5 விரல்களும் எத குறிக்கும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள், 5 புலன்கள குறிக்கும். அதுக்கப்புறம் இத கிறிஸ்தவத்தில பார்த்தோம்னா, தோராவின் 5 நூல்கள். திஸ் இஸ் சிம்பலைசிங் ஆஃப் 5 புக்ஸ் ஆஃப் தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்த பார்த்தோம் அப்படின்னாக்கா, 5 அங்கிகள் அணிந்த நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. த 5 பீப்பிள் ஆஃப் கிளாக் அப்படின்னு இஸ்லாத்துல சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த சிம்பிள் எல்லா மதத்தையுமே குறிக்கிறதுனால, நீங்க மத சார்பற்று இத எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுல நகைகள் போட்டு வைக்கலாம், பணம் போட்டு வைக்கலாம், எல்லாமே போட்டு வைக்கலாம். இதுல போடும்போது உங்களுக்கு இந்த பண ரீதியான, இந்த நகைகள் ரீதியான கண் திருஷ்டிகள் எல்லாமே அகற்றப்பட்டு, வீட்ல ஒரு செல்வ செழிப்ப குடுக்குங்கிறது தான் இதோட அர்த்தம். இது உங்களுக்கு இப்படி ஓப்பன்ல வரும். உங்களுக்கு இந்த இந்த பாக்ஸ் இதுக்குள்ள நீங்க பணம் போட்டு வச்சுக்கலாம், நகைகள் போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பா இது ஒரு பாதுகாப்பு அரணா உங்களுக்கும், உங்க பணத்துக்கும், உங்க வீட்டுக்கும், உங்க நகைகளுக்கும் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த அம்ச முத்திரையோடது. அம்ச முத்திரை, அம்சா பாக்ஸ்ன்றது கேளுங்க. நம்ம குடுப்போம். மேல நம்பர் குடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கொரியர்ல அனுப்பிச்சு வைப்பாங்க. நன்றி.